ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு iKarumpalagai. நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நம்மளுடைய மேக்புக்கில் வந்து விண்டோஸ் ஓஎஸ் வந்து நம்ம போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் அதில் எம்எஸ் எஸ்கியூஎல் சர்வர் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இதில் டெவலப்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள் இன்ஸ்டால் பண்ணால் நான் ட்ரை பண்ணும்போது விசுவல் ஸ்டுடியோ கோடு இன்ஸ்டால் பண்ணான்னு ட்ரை பண்ணும்போது தான் எனக்கு ஒரு விஷயம் வந்து தெரிய வந்தது. சில பழைய வெர்ஷன் ஆஃப் விசுவல் ஸ்டுடியோலாம் வந்து இப்போ சப்போர்ட் வந்து நிறுத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, விசுவல் ஸ்டுடியோவில் பழைய வெர்ஷனில் எதெல்லாம் நம்மளால கம்யூனிட்டி எடிஷன் வந்து டவுன்லோட் பண்ண முடியாது அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அது இல்லாம லேட்டஸ்ட் விசுவல் ஸ்டுடியோ ஐடியை நம்ம டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண போறோம். விசுவல் ஸ்டுடியோ கோடும் லேட்டஸ்ட் வெர்ஷனை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூட ஒரு பெல் சிம்பலை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம விசுவல் ஸ்டுடியோ அண்ட் விசுவல் ஸ்டுடியோ கோட் இது ரெண்டத்தையும் இன்ஸ்டால் பண்ணதன் மூலமா கம்ப்ளீட்டா நம்மளுடைய மிஷினை வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் கவர் பண்ற மாதிரி மாத்திரலாம். ஸோ அப்படி நம்ம டவுன்லோட் பண்ணான்னு ட்ரை பண்ணும்போது தான் இப்போ லேட்டஸ்ட் விசுவல் ஸ்டுடியோ என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது விசுவல் ஸ்டுடியோ 2022 தான் லேட்டஸ்ட் வெர்ஷன். ஸோ அதில் கம்யூனிட்டி எடிஷன் தான் நம்மளால வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ண முடியும். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் டெவலப்பர், அகாடமிக் யூசர்ஸ், ஓப்பன் சோர்ஸுக்கு கம்யூனிட்டி எடிஷன் மட்டும் தான் நம்மளால பண்ண முடியும். ப்ரொஃபஷனல் அண்ட் என்டர்பிரைசஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது பே பண்ணி வாங்கணும். ஸோ அது ஃப்ரீ ட்ரையல் வந்து அவைலபிளாக இருக்கு. பட் அது நம்ம ட்ரை பண்ண போகிறதில்ல. கம்யூனிட்டி எடிஷன் தான் பண்ணலான்னு பிளான் இருக்கு. பட் விசுவல் ஸ்டுடியோ 2022 போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து ரொம்ப வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருந்த வெர்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா விசுவல் ஸ்டுடியோ 2017. அதுதான் வந்து ரொம்ப வருஷமா நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தது. சாரி, அது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைக்ரோசாஃப்ட்ல விசுவல் ஸ்டுடியோ ஓல்டர் வெர்ஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்கு. நீங்க விசுவல் ஸ்டுடியோ ஓல்டர் வெர்ஷன் கொடுத்தீங்கனாலே அவங்க உங்களை ஒரு லிங்க்கு ரீடைரக்ட் பண்ணுவாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் கம்யூனிட்டி எடிஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது போக என்னென்ன ஓல்டு வெர்ஷன் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2019, 17, 15, 13 இதெல்லாம் சப்போர்ட் பண்ணுது. பட் இதில் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன பிரச்சனை இருக்கும். இதில் விசுவல் ஸ்டுடியோ டெஸ்ட் ப்ரொஃபஷனல் தான் நமக்கு இருக்கு, எக்ஸ்பிரஸ் இருக்கு, டீம் ஃபவுண்டேஷன் இருக்கு. ஆனால் கம்யூனிட்டி எடிஷன் பற்றி இங்கே சொல்லவே இல்லை. அதே போல் 15க்கு போனீங்கன்னாலும் உங்களுக்கு அங்கே கம்யூனிட்டி எடிஷன் பற்றி சொல்லவே இல்லை. 2017 உங்களுக்கு கம்யூனிட்டி எடிஷன் டவுன்லோட் பண்ண முடியாது. ஈவன் 2019 வரைக்கும் கூட உங்களால் கம்யூனிட்டி எடிஷன் டவுன்லோட் பண்ண முடியாது. ஸோ இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, மைக்ரோசாஃப்ட்ல விசுவல் ஸ்டுடியோ நீங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணணும்னு நினைச்சு நீங்க வந்தீங்கன்னாலே இனிமேல் லேட்டஸ்ட் வெர்ஷன் மட்டும் தான் உங்களால போட முடியும். அதாவது 2022 மட்டும் தான் உங்களால கம்யூனிட்டி எடிஷன் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். கம்யூனிட்டி எடிஷன் மட்டும் தான் நம்மளால ஃப்ரீயா எந்த ஒரு லைசன்ஸ் இஷ்யூ இல்லாம யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ பழைய வெர்ஷன் 2019, 17, 2015, 2013 எல்லாத்தோட கம்யூனிட்டி எடிஷனும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் இதை ஃபர்தரா நான் வந்து சில பிளாக் வந்து நம்ம சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது விசுவல் ஸ்டுடியோல இருக்கிற ஓல்டர் வெர்ஷன் சப்போர்ட் என்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு டேட் கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா விசுவல் ஸ்டுடியோ 2012 வந்து பாத்தீங்கன்னா 2023 ஜனவரி 10 முடிஞ்சிருச்சு. இனிமேல் அது வந்து அபிஷியலா நம்மளால டவுன்லோட் பண்ண முடியாது. அதுல ஏதாவது செக்யூரிட்டி இஷ்யூ வந்தாலும் அவங்க வந்து அப்டேட்ஸ் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. ஆனா 2017 எடுத்தீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா மெயின் ஸ்ட்ரீம் சப்போர்ட் வந்து நம்ம போன வருஷம் ஏப்ரல் மாசத்தோட முடிஞ்சிருச்சு. இப்போ அந்த விசுவல் ஸ்டுடியோ 2017ல ப்ரொஃபஷனல் எடிஷனும் எக்ஸ்பிரஸும் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு மட்டும் 2027 வரைக்கும் சப்போர்ட் இருக்கு. அதுவும் நீங்க லேட்டஸ்ட் வெர்ஷன்ல இருக்கணும். 2017 யூஸ் பண்ணீங்கன்னா இருக்கிறதுலே லேட்டஸ்ட் என்ன வெர்ஷனோ அதுல இருந்தா மட்டும்தான் அந்த சப்போர்ட் கிடைக்கும். அதே போல 2019 பாத்தீங்கன்னா அதுவும் வந்து சப்போர்ட் வந்து எண்ட் ஆயிடுச்சு. ஒன்லி வந்து நீங்க அந்த ப்ரொஃபஷனல் எடிஷன் வச்சிருக்கவங்களுக்கு மட்டும்தான் அவங்க வந்து பேச்சஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள இவங்க வந்து வெர்ஷனை வந்து ரொம்ப தள்ளி கொண்டு போயிடுறாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது எப்போ இது மாதிரி நடக்கும்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் நவம்பர் மாசம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க புது வெர்ஷனை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஸோ அந்த வகையில் நம்ம அடுத்து 2023 நவம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா நமக்கு 2022ங்கிற விசுவல் ஸ்டுடியோ வெர்ஷன் போய் புது வெர்ஷன் வந்துடும். கூடவே நிறைய அப்டேட்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரி வருஷம் இவங்க மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம வந்து இன்னும் பேக்வேர்டு வெர்ஷன்லேயே இருந்தோம்னா நம்ம அப்படியே ஸ்டாப் ஆயிரும். ஸோ எவ்வளோ அட்வான்ஸ்டாக போயிட்டு இருக்காங்கன்னு பாருங்க. ஆனால் 2017 இதெல்லாம் வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு ஆஃபீஸில் யூஸ் பண்ணுறவங்கலாம் டக்குன்னு மாற முடியாது. அவங்களுக்குலாம் கொஞ்சம் டைம் வேணும். ஸோ அதனால தான் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் சப்போர்ட் கொடுக்குறாங்க. அதுவும் ப்ரொஃபஷனல் அண்ட் எக்ஸ்பிரஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ணி வாங்கியிருந்தா அவங்களுக்கு மட்டும் தான் கொடுக்குறாங்க. ஸோ ஒருவேளை நீங்களா பழைய வெர்ஷன் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இப்பயே உங்களுடைய ப்ராஜெக்ட் எல்லாம் மைக்ரேட் பண்ண ட்ரை பண்ணுங்க. எவ்வளவு அட்வான்ஸா போயிட்டு இருக்காங்க. ஸோ இவ்வளவுதான் இந்த வெர்ஷனை பத்தி நம்ம சொல்ல வருது. இது போக நம்ம இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய மிஷினுக்கு விசுவல் ஸ்டுடியோ நான் டவுன்லோட் பண்ண போறேன். ஸோ அதனால விசுவல் ஸ்டுடியோவும் விசுவல் ஸ்டுடியோ கோடும் நம்ம டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் கோட் இன்ஸ்டால் பண்ணிடுறேன். ஸோ எனக்கு விண்டோஸ் 64 தான் இருக்கு. அதனால அதை நான் போட்டுக்கிறேன். 64 பிட் மிஷின், அதனால நான் அதை டவுன்லோட் பண்ணி இது பண்ணிக்கிறேன். ரைட், இப்போ நமக்கு வந்து விசுவல் ஸ்டுடியோ கோடுக்கான அந்த EXE வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணி இதை எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ இன்ஸ்டாலேஷன் விசார்ட் வந்துருச்சு. அதில் நான் அக்செப்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். தென் நெக்ஸ்ட்
ரைட் நமக்கு வந்து இப்போ இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃபினிஷ் கொடுத்தோம்னா நமக்கு விசுவல் ஸ்டுடியோ கோடு வந்து லான்ச் ஆயிடும். ஸோ வெரி சிம்பிளாக நம்ம விசுவல் ஸ்டுடியோ கோடு வந்து பண்ணிட்டோம். ஸோ இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு பின் பண்ணி வச்சுருவோம். தென் நீங்கள் உங்களுக்கு தீம் சேஞ்ச் பண்ணுறது கேட்குறாங்க. உங்களுக்கு என்ன தீம் வேணுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. ரைட் நம்ம விசுவல் ஸ்டுடியோ கோடு இன்ஸ்டால் பண்ணிட்டோம். அடுத்து விசுவல் ஸ்டுடியோ 2022 கம்யூனிட்டி எடிஷன் நான் இப்போ டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஸோ ஹியர் ஆஃப்டர் நம்மளுடைய சேனலில் விசுவல் ஸ்டுடியோ 2022 யூஸ் பண்ணி தான் எல்லாமே பண்ண போகிறோம். ஸோ இன்னும் அட்வான்ஸ்டாக பார்த்தீங்கன்னா விசுவல் ஸ்டுடியோ இல்லாமல் வெறும் விசுவல் ஸ்டுடியோ கோடு மட்டுமே வச்சுக்கிட்டு நம்மளால .NET ப்ராஜெக்ட்டை கிரியேட் பண்ணி ரன் பண்ண முடியும். அதெல்லாம் நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். ஸோ நமக்கு EXE டவுன்லோட் ஆகிடுச்சு. இதை நம்ம இன்ஸ்டாலேஷன் கிளிக் பண்ணுவோம். அதுக்கு தேவையான பேக்கேஜஸ் எல்லாம் இப்போ அவங்களே வந்து இன்ஸ்டண்ட்டாக டவுன்லோட் பண்ணி ஒவ்வொன்றா இன்ஸ்டால் பண்ணிட்டே இருப்பாங்க பேரலலாக. ரைட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக நம்ம ASP.NET அண்ட் வெப் டெவலப்மெண்ட் கண்டிப்பாக போட்டே ஆகணும். அதனால் அதை நான் கொடுத்துக்கிறேன். டெஸ்க்டாப் டெவலப்மெண்ட் அதாவது விண்டோஸ் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த பேக்கேஜ் வேணும். அதனால் அதை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுவே போதும். தென் இண்டிவிஜுவல் காம்பனண்ட்டுக்குள்ளே போகிறோம். போனால் .NET 6.0 ரன் டைம் 7.0 ரன் டைம். ஸோ இந்த ரன் டைம் நமக்கு தேவைப்படும். அதனால் அது இருந்துட்டு போட்டும். இப்போயே வந்து பார்த்தீங்கன்னா 8.88 GB வந்து வந்துருச்சு பை டிஃபால்ட் செலக்ட் பண்ணதுக்கே. அண்ட் தென் 4.8 SDK 8.1 அதெல்லாம் நம்ம போட்டுக்கலாம். ஸோ இவங்க கொடுத்துருக்கிறதே மேக்ஸிமம் கரெக்டாக தான் இருக்கும். MS பில்ட் இருக்குது. MS பில்டே போதும். ஸோ .NET 6 அப்படிங்கிற ரன் டைம்லேயே நமக்கு கோர் எல்லாம் வந்துடும். அதனால் பெருசாக பிரச்சனை வராது. 7 ரன் டைமும் இருக்குது. பழைய வெர்ஷன்னா நமக்கு தேவையில்லை. ஃப்ரேம் ஒர்க்கில் இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் 4.8 SDK இருக்குது. ஏன்னா 4.81 வச்சுக்கலாம் லேட்டஸ்ட். அதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அது எதுக்கு இருந்துட்டு போட்டோம். தென் லாங்குவேஜ் பேக்கில் போனால் நமக்கு இங்கிலீஷ் மட்டும் இருந்தால் போதும். இன்ஸ்டாலேஷன் லொக்கேஷன் வந்து இது. ஸோ இப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 10.5 GB வந்து இதுக்கு தேவைப்படுது. சரி இன்ஸ்டால் கொடுத்துட்றோம். இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம செலக்ட் பண்ண எல்லா பேக்கேஜையும் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிக்கும். இது ஒரு லென்த்தியான ப்ராசஸ். இது ஓடுற வரைக்கும் ஓடட்டும். ஸோ இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ரீஸ்டார்ட் கேட்குது. ஸோ விசுவல் ஸ்டுடியோ 2022 நமக்கு வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக. இப்போ அது லான்ச்சிங்காக வந்துட்டுருக்கு. ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம லான்ச் பண்ணுறதுனால இது வந்து கொஞ்சம் நேரம் எடுக்கும். ஸோ வந்துருச்சு. சைன்இன் கேட்குது. இப்போதைக்கு நம்மக்கிட்ட அக்கௌண்ட் இல்லைன்னா ஸ்கிப் நவ் கொடுத்துடலாம். எந்த மாதிரி மோடு வேணும்னு கேட்குது. நம்ம ஆஸ் யூஸ்வல் ப்ளூ மோடு எடுத்துக்கலாம். தென் ஸ்டார்ட் விசுவல் ஸ்டுடியோ. ஸோ ஃபஸ்ட் டைம் பர்சனலைஸ் நமக்காக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பர்சனலைஸ் பண்ணி நமக்கு வந்து லான்ச் ஆயிரும் IDE. ஸோ இப்போ நமக்கு வந்து விசுவல் ஸ்டுடியோ கம்ப்ளீட்டாக நமக்காக ஒரு பர்சனலைஸ் பண்ணி நமக்கு லான்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புது ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறது அதை எல்லாமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கண்டினியூ வித்தவுட் கோட் அப்படிங்கிறாங்க. சும்மா கிளிக் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ நமக்கு IDE ஓப்பன் ஆயிடுச்சு. வாட் இஸ் நியூ சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோரர் இந்த சைடு இருக்கிறது எல்லாம் அதே மாதிரி தான் இருக்குது. ரைட் புது ப்ராஜெக்ட் வேணும்னா ஃபைலில் போயிட்டு நியூவில் கிளிக் பண்ணோன்னா திரும்ப நமக்கு அந்த டெம்ப்ளேட்ஸ் வந்துடும். இதில் டெம்ப்ளேட்ஸில் நமக்கு என்ன மாதிரியான ப்ராஜெக்ட் வேணுமோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.